இதற்கு முன்பாக நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 பல்நோக்கு திட்டங்களை பற்றி விரிவாக எழுது அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு நீ என்ன செஞ்சிடலாம், கேள்விக்கான ஆன்சர் எழுதிடலாம். பல்நோக்கு அப்படின்னா என்னடா அர்த்தம், பல்வேறு நோக்கம் அப்படின்றதான அர்த்தம். அப்ப பல்நோக்கு திட்டம் என்ற இந்த வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை என்ன, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். அதாவது ரிவர் வேலின்னு என்ன, வேலின்னு என்ன, முதல்ல வேலினா பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குன்னு என்ன, பள்ளத்தாக்குனா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான். மலையில உருவாகக்கூடிய ஆறுகள் இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் என்ன செய்யுது, பாய்ந்து அது வீணாக ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், கடல்ல போய் வீணாக கலந்துரும். மழை காலங்களில் நமக்கு நீர் தேவை இருக்காது, ஆனால் வறண்ட காலங்களில் நமக்கு என்ன தேவைப்படும், நீர் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேலிக்கு இடையில வரக்கூடிய, இந்த பள்ளத்தாக்குகளுக்கு இடையில வரக்கூடிய நீரை நம்ம என்ன செய்யலாம், அணைகள் கட்டி அதை பல்வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். இப்போ வீடு கட்டணும்னாலோ இல்லை கோயில் கட்டணும்னாலோ நம்ம என்ன செய்வோம், 4 பக்கத்துலையும் செவரை கட்டணும். டேம் கட்டுறதுக்கு இடையில குறுக்கு செவர் மட்டும் கட்டினா போதும். அப்படிப்பட்ட இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். 2 பக்கமும் மலையா இருக்கக்கூடிய பகுதியை குறுக்கால மட்டும் செவுறு கட்டி அதை தடுத்துட்டோம்னா அந்த நீர் என்ன ஆயிரும், நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். இது சாதாரண விஷயமா, ஒரு டேம் கட்டுறதுலாம் சாதாரண விஷயமா? நீருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அழுத்தம் இருக்கும், அந்த ப்ரெஷரை எல்லாம் தாங்குற அளவுக்கு அந்த அணையை கட்டணும்னா அது எவ்வளவு வலுவாக இருக்கணும், அதற்கு எவ்வளவு திட்டமிடல் இருக்கணும். நம்ம இந்த காலத்திலே டேம் கட்டுறதுக்கு யோசிக்கிறோமே, முதல்ல காவிரியின் குறுக்கே கல்லணை என்ற ஒரு அணையை கட்டினது யாரு, கரிகார சோழன். அப்ப சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே காவிரியின் குறுக்கே அணை கட்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நீர் மேலாண்மை செஞ்சிருக்கோம். அப்ப அந்த காலத்திலேயே தொழில்நுட்ப வசதி இல்லாத காலத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்க, டேம் கட்டியிருக்காங்க. இப்ப கட்டுறதுக்கு என்ன குறைச்சல்? அப்படி பல்வேறு நோக்கத்திற்காக கட்டப்படக்கூடிய இந்த மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் என்ற ஒரு கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப டேம் கட்டுறதுன்றது என்ன, ஒரு அறிவியல் முறையிலான ஒரு நீர்ப்பாசன திட்டம், அதாவது சயின்டிபிக் மெத்தட். ஏன்னா சயின்டிபிக் மெத்தட் இல்லைன்னா என்ன செஞ்சிட முடியாது, நம்ம அணை கட்ட முடியாது. அப்ப இந்த பாயிண்ட்டை முதல்ல நீங்க என்ன செய்யணும், நோட் பண்ணணும். என்ன எழுதணும், இது ஒரு அறிவியல் முறையிலான நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்றதான் நீங்க என்ன செய்யணும், முதல் பாயிண்டா எழுதணும். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், இட் இஸ் எ சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த சயின்டிபிக் முறையில கட்டப்பட்ட இந்த டேம்ல நம்ம என்னென்ன மாதிரியான வசதிகளுக்காகலாம் இந்த டேமை கட்டுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னது, நீர்ப்பாசனம். முதல்ல நீர்ப்பாசனம் என்னடா, மழை காலங்களில் நம்ம நீர்ப்பாசனம் செய்வோமா, இயற்கையாகவே மழை பெய்கிறனால நம்ம வளர்க்கக்கூடிய பயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். அப்போ மழை இல்லாத காலங்களில், வறண்ட சீதோஷணங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் தான் நம்ம என்ன செய்வோம், நீர்ப்பாசன உதவியோட பயிர் சாகுபடி செய்வோம். அதுதான் என்னது, இரிகேஷன், நீர்ப்பாசனம். அப்படின்ற நீர்ப்பாசன தேவைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், டேமை கட்டுறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ டேம் எதுக்கு கட்டினா, நீர்ப்பாசன வசதி. முதல்ல நீர்ப்பாசனம்னா என்னன்றதை முதல்ல பார்த்துருவோமா. அதாவது இப்போ மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ல பல்வேறு நோக்கத்திற்கு கட்டியிருக்கோம். எதுக்கெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னா, நீர்ப்பாசனத்துக்கு கட்டியிருக்கோம், இரிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் நீர் மீன் உற்பத்தி, அந்த நீர் பாய்ச்சலோட போகும்போது அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த நீரோட அழுத்தத்திற்கு உட்பட்டு என்ன செய்வாங்க, அதுல இருந்து என்ன செய்வாங்க, மின்சாரம் தயாரிப்பாங்க. அதான் என்னது, ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். அடுத்து குடிநீர் வழங்குறோம். மழை இல்லாத வறண்ட காலங்களில் தேக்கி வைத்த தண்ணீரை பயன்படுத்தி என்ன செய்வோம், குழாய்கள் மூலமாகவோ அல்லது வாய்க்கால் கேனல் மூலமாகவோ இருக்கிற இடங்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய வசதியை மக்களுக்கு செய்து தரோம். அப்ப பாத்தியா எவ்வளவு பயன்பாடு. தண்ணி தேவைக்கு தான், தேவைக்கு மழை பெய்யுதா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், மழைன்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா வெள்ளம்னு சொல்லுவோம். அப்போ அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் பொழுது வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி வைந்து நம்ம வீட்டெல்லாம் நாசப்படுத்தி நம்ம வீட்டிலே இருக்க முடியாத அளவுக்கு அந்த வெள்ளம் வடியாமல் நமக்கு தொந்தரவு கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தாமல் நம்ம என்ன செஞ்சிடலாம், அணைகள் கட்டி தேக்கி வைக்கலாம். அப்போ வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரிவர் வேலி ப்ராஜெக்ட் உதவுது. சரியா? அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன எழுதணும், நீங்கள் வெள்ளத்தடுப்பு, அதாவது கண்ட்ரோலிங் ஃப்ளட்ஸ். சரியா?
அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட், இந்த அணைகள் மூலமாக அதற்குள்ள நம்ம மீன் வளர்த்து மீனை என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். அது மூலமாகவும் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. இப்போ மீன் வளர்ப்பு, டெவலப்பிங் ஃபிஷரிஸ் அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டேம் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், டேமுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போறோமா இல்லையா, அங்கே நம்ம என்ன செய்வோம், பணம் கொடுத்து தான் போட்டில் போவோம், போட்டிங் போவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், அதை சுற்றி பார்ப்போம். இதன் மூலமாகலாம் அரசாங்கத்துக்கு சுற்றுலா மூலமாகவும் என்ன செய்யுது, வருமானம் கிடைக்குது. இப்படி பல்வேறு வகையாக நம்ம இந்த டேமை கட்டுவதன் மூலமாக பல்வேறு நோக்கங்களை செயல்படுத்தி நம்ம இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக அரசாங்கத்துக்கும் வருமானம், நாட்டுக்கும் செழிப்பாக இருப்பதற்கு இந்த மழை நீரை நம்ம என்ன செய்யறோம், ஒரு கட்டமைப்புக்குள்ள வரையறைப்படுத்தி இந்த பல்வேறு நோக்கத்திற்காக நம்ம செயல்படுத்தி பல நன்மைகளை பெறுகிறோம். அதுல மிக முக்கியமானது என்ன, ஃபர்ஸ்ட் நீர்ப்பாசனம். இந்த நீர்ப்பாசனம்ன்ற அடிப்படையில ஃபர்ஸ்ட் மூலம், இப்ப தண்ணி கிடைக்காத காலத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம், நீர்ப்பாசனம் பண்ண போறோம். இதுதானே இந்த வேளாண்மை செய்யக்கூடிய இந்த பயிர்களுக்கு செயற்கையாக நம்ம என்ன செய்யறோம், நீரை கொண்டு போறது தான் அது நீர்ப்பாசனம். கால்வாய்கள் மூலமாகவோ ஏரிகள் மூலமாகவோ நம்ம தேவைக்கு நீர்ப்பாசன வசதி செய்து அந்த பயிர்களுக்கு தண்ணீரை பாய்ச்சுவது தான் அது நீர்ப்பாசனம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீர்ப்பாசனத்துல எத்தனை வகையான நீர்ப்பாசனங்கள் இருக்கு அப்படின்னா, கால்வாய் பாசனம், கேனல் இரிகேஷன், அப்புறம் கிணற்று பாசனம். பெரும்பான்மையா நம்ம ஏரியாலே கிணறுகள் இருக்கு, கிணற்று பாசனம், வெல் இரிகேஷன். அதுக்கப்புறம் ஏரி பாசனம், டேங்க் இரிகேஷன். இந்த 3 முறையில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மழை இல்லாத காலங்கள்ல நீர்ப்பாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது கால்வாய் பாசனம் என்ற அடிப்படையில வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய் அப்படின்ற 2 வகை இருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு கால்வாய்ன்றது என்னது, இனுட்டேஷன் இரிகேஷன். அதாவது வெள்ளப்பெருக்கம்னா என்ன அர்த்தம், அதுலேயே வார்த்தையிலே பொருள் இருக்கு பாரு. வெள்ளம்ன்றது மழை தான். மழை அதிகமாகி அந்த கால்வாய் நிரம்பி கால்வாயில் வழியாக என்ன செஞ்சிடும், போய் நீர்ப்பாசன வசதி செய்வது தான் அது வெள்ளப்பெருக்கு கால்வாய். அதே நேரத்தில் வற்றாத கால்வாய்ன்றது டேம் தான். அந்த டேம் மூலமாக நம்ம தேவைக்கு நீர்ப்பாசன வசதி செய்வது தான் அது வற்றாத கால்வாய், பேரனியல் கேனல். சரியா? அதுக்கு அடுத்து கிணற்று பாசனம். இந்த கிணற்று பாசனம்ன்றது திறந்த வெளி கிணறுகள் இருக்கு, ஆழ்துறை கிணறுகள் இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இந்த திறந்த வெளி கிணறுன்ற வசதி அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப பெரும்பாலும் யாரும் கிணறு தோண்டிலாம் விவசாயம் பண்றது இல்லை, அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப கிணறு தோன்றதுக்கு பொருள் செலவு அதிகமாகும். அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிணறுல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப புதுசா யாராவது கிணறு வெட்டுறாங்களா, ஓப்பன் வெல்ஸ்ன்ற அடிப்படையில அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிணறுகள் தான். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரங்கள்ல தான் இருந்துச்சு. வட இந்திய சமவெளிகளில் பெரும்பாலும் எல்லா ஆறுகளை ஒட்டி தான் என்ன இருக்கு, திறந்த வெளி கிணறுகள் இருக்கிறது. இப்ப நம்ம அதிகமா எதை பயன்படுத்திட்டு இருக்கோம், ஆழ்துறை கிணறுகள். அதாவது போர் போட்டு அதன் மூலமாக நீரை வெளியேற்றி அதன் மூலமாக பயிர்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்யக்கூடியது அந்த ஆழ்துறை கிணறுகள். சரியா? அடுத்து மிக முக்கியமானது என்னது, ஏரி பாசனம், டேங்க் இரிகேஷன். அதாவது ஏரின்றது என்னடா, இயற்கையாகவே பள்ளமா இருக்கக்கூடிய பகுதிகளில் நீரை சேமித்து அதன் மூலமாக நம்ம நீர்ப்பாசன வசதி செய்வதானது டேங்க் இரிகேஷன். ஏரிகளை நம்ம செயற்கையாக உருவாக்கலாம், இயற்கையாகவே பள்ளங்களில் அதுவாக நீர் நிரம்பி இருக்கலாம். இது மாதிரி 2 வசதி இருக்கு. ஏரிகள்ன்றதை நம்ம உருவாக்கலாம்ல, இதுதான் என்னது, சோர்சஸ். இந்த மூலமாகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நீர்ப்பாசன வசதிகள் பயிர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ என்னென்ன மாதிரியான நவீன மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொட்டு நீர் பாசனம். இப்போ கிணற்றுல இருந்து அப்படியே நீரை மடமன்னு ஊற்றிடுறாங்க. அவ்வளோ நீர் ஆக்சுவலாக செடிகளுக்கு தேவையில்லை. செடிக்கு வேர்கள் எங்கே இருக்கு, மேல் மட்டத்தில் தான் இருக்கு. நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அது உறிஞ்சுற அளவு தான் உறிஞ்சும், மிச்சம்லாம் எங்கே ஓடிடும், மண்ணுக்கு தேவையில்லாமல் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன இல்லை, போரில் தண்ணி கிடையாது, கிணத்துலேயும் தண்ணி இல்லை. அப்போ இருக்கிற தண்ணியை வச்சு, குறைவான தண்ணியை வச்சு எப்படி நம்ம நீர்ப்பாசன முறைகளை செய்யலாம் அப்படின்றது தான் இந்த முறைகள். பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். இது மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம். அதாவது குறைந்த நீரை பயன்படுத்தி எவ்வாறு அதிக நீர்ப்பாசனம் செய்து மகசூலை அதிகமாக பெறக்கூடிய ஒரு முறை தான் இது. இந்த முறை PMKYS அப்படின்ற இந்த திட்டம், பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. இந்த வார்த்தை ஒரு ஹிந்தி சொல், ஹிந்தி வார்த்தை, அதனால நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா நமக்கு சொல்லி கொடுக்கணுமா, நம்ம அதிகம் அதற்கு முன்பாகவே நம்ம அந்த காலத்திலேயே நீர் மேலாண்மையில சிறந்து விளங்கினவங்க.
சோழர் காலத்திலேயே நம்ம அணைகள் கட்டி விவசாயம் பண்ணவங்க. நமக்கு சொல்லணுமா? என்னென்ன மெத்தட் இருக்கு பாருங்க. சொட்டு நீர் பாசனம், டிராப் இரிகேஷன், டியூப் வழியில அங்கங்கே துளைகளை போட்டு அது என்ன செஞ்சுருக்கோம், குறிப்பிட்ட இடைவெளியில் சொட்டு சொட்டா வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ சொட்டு சொட்டா வடியும் போத வேருக்கு அடிக்கடி நீர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது டக்கு டக்குன்னு உறிஞ்சிக்கிறோம். தேவைக்கு தான் நீர், வேருக்கு தானே நீர். மண்ணுக்கு நீர் தேவைப்படுதா, வேருக்கு நீர் தேவைப்படுதா? அப்போ வேறு பக்கத்தில் நீர் கிடைக்கிற அளவுக்கு சொட்டு சொட்டா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மெத்தடில் நீர் உழுந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த செடி என்ன செஞ்சிருக்கோம், அந்த நீர் எடுத்துக்கிட்டு அழகாக வளரும். அதானது சொட்டு நீர் பாசனம், டிராப் சிஸ்டம். அடுத்து தெளிப்பு நீர் பாசனம். இது எப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே சுழட்டி விடும், அப்படியே பயிர்கள் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கும், மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான மெத்தட் தான் அது தெளிப்பு நீர் பாசனம். இன்னொன்று என்னன்னா வேக தெளிப்பு நீர் பாசனம், ரெயின் கன் மெத்தட். இது பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே கன் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம சுட்டு விளையாடுறோம்ல நீர் துப்பாக்கி, அது மாதிரி பெரிய அளவில் இருக்கும். அது மூலமாக என்ன செய்வாங்க, தூரமான செடிகள், சில ஹைட்டான பயிர்கள்லாம் இருக்கா இல்லையா, கரும்பு, அதெல்லாம் ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் இந்த கன் மெத்தடில் என்ன செய்வாங்க, அங்கங்கே நீர் தெளித்து விடுவாங்க. அதன் மூலமாகவும் பயிர்கள் செழிப்பாக வளரும். அது என்னது, வேக தெளிப்பு நீர்ப்பாசனம். இன்னொன்று என்னன்னா மைய தெளிப்பு நீர்ப்பாசனம், அதாவது சென்ட்ரல் பைவட் இரிகேஷன். இதன் மூலமாகவும் ஒரு வட்ட வடிவில் அந்த ஸ்ப்ரிங்க்லரில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீர் தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நவீன நீர்ப்பாசன முறைகள் மூலமாகத்தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வேளாண்மையில் புரட்சி செய்து அதிக மகசூல் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன, நமக்கு பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க, புரியுதா? நான் சொன்னதெல்லாம் எழுதிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம்ன்ற அடிப்படையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, இது ஒரு அறிவியல் மேலாண்மையான ஒரு நீர்ப்பாசன திட்டம் சொல்லிட்டு அதோட பயன்கள் என்ன, இந்த ரிவர் வேலி ப்ராஜெக்ட் மூலமாக இந்த மாதிரியான பயன்கள்லாம் பெறுகிறோம்னு எழுதியிருப்போம். இதை மட்டும் எழுதினு வச்சுக்க 2 மார்க் தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீர்ப்பாசன முறைகளை எல்லாம் எழுதி, அதுக்கப்புறம் நவீன நீர்ப்பாசன முறைகள் எழுதி, அதற்கப்புறம் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்களோட பயன்கள் எழுதிட்டு, இந்த பல்நோக்கு ஆற்று திட்டத்தின் மூலமாக எந்த மாதிரியான டேம்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்றத ஒரு 5 எழுதணும். அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 கேட்டால் 2 எழுதி வைக்கலாமா? கூடுதலாக ஏதாவது ஒரு 5 டேம் எழுதி வைக்கணும். அப்படி இந்த ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகள் இப்போ பார்க்கலாமா? என்னென்ன மாதிரியான அணைகள்லாம் நம்ம கட்டியிருக்கோம், நீங்களே சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை, நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் நமது மேட்டூர் அணை. இப்போ கர்நாடகாவில் ஒரு அணை கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அணை? மேகதாது அப்படின்ற ஒரு அணையை கட்டணும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அணை கட்டுறது நல்லது தானே, ஏன் கட்டக்கூடாதுன்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்? அங்கே டேம் கட்டிட்டாங்கன்னா நமக்கு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டேம் கட்டிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணி போகணும்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம கொடுத்துருப்போமா? நம்மள்கிட்ட காவிரி ஆறு நம்மள்கிட்ட உற்பத்தியாகி இங்கே வருது, நம்மள்கிட்ட இருந்து தான் கர்நாடகத்துக்கு போகுதுன்னு நினச்சிக்கிறோம். இப்போ என்ன செய்வோம், நம்ம இடையில இப்போ மேகதாது நம்ம கட்டுறோம்னு நினச்சிக்கிறோம். இப்போ நமக்கு எப்படி சூழ்நிலை இருக்கும், நம்ம மனசு நம்ம வழியாக தானே போகுது, இது நமக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொடுப்போம் அப்படின்ற மனநிலை வரும்ல. ஆனாலும் இது ஒரு தவறான ஒரு முறை தான். ஏன்னா கர்நாடக அரசு கிட்ட ஏற்கனவே 5 அணைகள் இருக்கு காவிரியின் குறுக்கே. அது போக இப்போ 6வதாக இந்த அணையை கட்ட போறாங்களாம். ஏற்கனவே கபினி அணை இருக்கு, அதுக்கப்புறம் கேஆர்எஸ் அணைகள்லாம் அங்கே கர்நாடகத்தில் இருக்குது. அது போக இன்னும் 3 அணைகள், அதோட துணை ஆறுகளோட அணைகள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே 4 அணைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மேகதாது அணை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தருமபுரிக்கு கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் இந்த மேகதாது இருக்குது. அந்த மேகதாது அணையோட நிலவரம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஆடு தாண்டக்கூடிய ஒரு கால்வாய் தானே அந்த இடம். காவிரி ஆறுனா பரந்த ஒரு நிலப்பரப்பில் தானே பார்த்துருப்போம். இந்த மேகதாதுல 2 மலை சூழலுக்கு இடைப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள்ள அப்படி ஓடியாடுறான். அதை வந்து என்ன செஞ்சிருமா, ஒரு ஆடே தாண்டிடுமா. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வழியாக தான் அந்த தண்ணி அயனுக்குள்ள உற்பத்தியாகி வருது. அதுக்கப்புறம் தான் ஒகேனக்கல்ல வந்து அதன் மூலமாக நமக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் ஆகி வருது. சரியா? அந்த மேகதாதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அணை கட்டிட்டாங்கன்னா நம்ம தர்மபுரிக்கே தண்ணி வராது, நம்ம ஒகேனக்கலுக்கே தண்ணி வராது. இந்த மேகதாது அணை கட்டிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு நீர் வராது, அது உண்மை.
அப்போ நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே 5 அணைகள் இருக்கிறது. இந்த அணை கட்டுவதன் மூலமாக பெங்களூருக்கு தண்ணி கொடுக்க போகிறாங்களாம். வேற ஒன்றும் நீர்ப்பாசன வசதியெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். பெங்களூரு வந்து வறண்ட பகுதியாக போயிடுச்சு, அந்த ஏரியாவுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம டேம் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் அழிந்து போயிடும். தண்ணிக்குள்ளே இருந்தால் எல்லா காடுகளும் அழிஞ்சிடும்ல. இப்போ இந்த கர்நாடக அணை போலவே வேற என்ன அணைகள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது? சிந்து நதியின் குறுக்கே பக்ரானங்கள் என்ற அணையை கட்டியிருக்கோம். அதான் உலகிலேயே மிக புவியீர்ப்பு விசை அணை. இந்த புவியீர்ப்பு விசை அணை என்றால் என்ன தெரியுமா? அதாவது நீரோட அழுத்தம் அதிகமாக இருக்கும்ல, அதற்காக அணை கட்டும் பொழுது அதிகமாக காங்கிரீட் கற்களை பயன்படுத்தி வலுவாக கட்டியிருப்பாங்க. அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறோம், புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது? நம்ம பக்ரானங்கள் அணை தான். சரியா? அது எங்கே இருக்குது? சிந்து நதியின் துணை ஆறான சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது என்னது? பக்ரானங்கள் அணை. இந்த அணைக்கட்டுகள் மூலமாக எந்த மாநிலங்கள்லாம் பயன்பெறுகிறது? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தான்ன்றது வறண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அணைக்கட்டு எது? இந்த பக்ரானங்கள் அணை. இதை நீங்கள் எழுதிடுவீங்களா? இதே போல கங்கை ஆறு இருக்குல்ல, இந்த கங்கை ஆறு உற்பத்தி ஆகி அது வந்து எங்கே செய்யுது? உத்தரகாண்ட் மாநிலம் வழியாக வருது. இந்த கங்கை ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல அந்த ஆற்றுக்கு பேர் என்னன்னா பாகீரதி ஆறு. இந்த பாகீரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது என்னது? தெகிரி அணை. பாகீரதி ஆறுன்றது எது? கங்கை ஆறு தான். கங்கைக்கு அந்த இடத்துல பேர் என்ன? பாகீரதி. சரியா? இந்த மேப்ல கூட கேட்கலாம். அதே போல இந்த கங்கை ஆறு வந்து நம்ம நேபாளம் இருக்கா இல்லையா, இந்த நேபாளத்திலிருந்து உற்பத்தியாகி பீகார் வழியாக கங்கை ஆற்றோட சேர்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும். அந்த ஆறு பேர் என்ன? கோசி ஆறு. இந்த கோசி ஆறையும் மேப்ல குறிக்க சொல்லுவாங்க. இந்த கோசி ஆறு தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறதான். பீகாரில் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கை இந்த கோசி ஆறு ஏற்படுத்துது. அந்த கங்கை நதி நேபாளத்தில் உற்பத்தியாகி அங்கே இருக்கக்கூடிய கல் மண்ணையெல்லாம் அடிச்சுட்டு வந்து பீகாரில் என்ன செய்யுது? அடிக்கடி வெள்ளங்களை ஏற்படுத்தி அந்த பீகாருக்கு அதிகமான இழப்பீரை ஏற்படுத்துறதுனால பீகாரில் அந்த அணையை எப்படி சொல்லுவாங்க? பீகாரின் துயரம் சொல்லுவாங்க. இந்த கோசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த கோசி அணை. இந்த கோசி அணையின் மூலமாக எந்த மாநிலங்கள்லாம் பயன்பெறுகிறது? பீகார், நேபாளம். சரியா? அப்போ 3 பார்த்துட்டோமா? 3 எழுதுனா கூட போதும். அப்போ பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் என்ற அடிப்படையில் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்டில் 3 ப்ராஜெக்ட் என்ன? பக்ரானங்கள் அணை, தெகிரி அணை, கோசி அணை. இந்த 3மே வற்றாத ஜீவ நதிகளான சிந்து நதியின் குறுக்கேவும் மிச்ச 2 கங்கை நதியின் குறுக்கேயும் கட்டப்பட்ட அணைகளை பார்த்துட்டோம். இதே போல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேட்டூர் அணையை பார்த்துட்டோம். இந்த 4 அணைகளையும் எழுதி அந்த ஆறு எங்க உற்பத்தி ஆகுது, அந்த அணையால் பயன்பெறக்கூடிய மாநிலங்கள் ஒரு சார்ட் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருவாங்க? 5 மதிப்பெண் உறுதியாக கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து நீர்ப்பாசன முறைகளையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னு வச்சுக்க, மார்க் குறைக்கவே மாட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சிடாங்க அப்படின்னா, பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தோட பயணம் மட்டும் எழுதி அந்த 2 ப்ராஜெக்டோட நேமம் மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் தான் வரும். அப்போ ஒரு பக்கம் வரனால என்ன செய்வாங்க? 4 மார்க்கை போட்டுருவாங்க, 1 மார்க்கு குறைச்சிடுவாங்க. அப்போ 100க்கு 100 வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீர்ப்பாசன முறைகள் எழுதி, நீர்ப்பாசன முறைகளுக்கு அடுத்து இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தை எழுதி, அதுக்கப்புறம் 5 ப்ராஜெக்ட் பேர் எழுதி, அந்த ப்ராஜெக்ட் மூலமாக பயன்பெறக்கூடிய மாநிலங்கள் எழுதி ஒரு சார்ட் போட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? 5 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. இப்போ புரியுதா? அப்போ மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் என்ற அடிப்படையில் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் பயன்கள் என்ன, அந்த பயன்கள் மூலமாக கட்டப்பட்ட அணைக்கட்டுகளோட பேர் என்ன, இதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கட்டாயமாக எழுதி 5 மதிப்பெண் பெற்றுவீங்களா? இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இந்த சார்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா நாளைக்கு போட்டித் தேர்வுகளில் இந்த அணையின் குறுக்கே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளோட பேர் கேட்பாங்க, அந்த அணைகள் மூலமாக பயன்பெறக்கூடிய மாநிலங்கள் பேர் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நான் குறிப்பிட்டு ஒரு 5 அணைகளை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் அதிகமாக படிக்க விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் விரும்புகிறீங்க. சரி, அப்போனா மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்ட கிராகூட் அணை எழுதலாம். அதே போல் தாமோதர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தாமோதர் ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தை எழுதலாம்.
இந்த மகாநதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு இருக்கா இல்லையா, இந்த நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சர்தார் சரோவர் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டுகளோட பேர்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது 5 மார்க்கு மட்டும் உதவல, எதுல கேட்கலாம், மேப்லயும் கேட்பாங்க. அப்ப ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா 1 வேர்ட்லயும் மார்க் கிடைக்கும், 2 மார்க்லயும் மார்க் கிடைக்கும், மேப்லயும் மார்க் கிடைக்கும். சரியா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனப்பாடம் பண்ணிடுவீங்களா?